ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஹோம்மேட் டோனர் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க இப்போ சட்டுன்னு வீடியோக்குள்ளே போகலாம். ஆஃப் குக்கும்பர் மட்டும் எடுத்திருக்கேன். ஸோ ஒரு ஆஃப் லெமன் எடுத்திருக்கேன் அண்ட் ரோஸ் வாட்டர் எடுத்திருக்கேன். குக்கும்பரை ஒரு குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா கிரைண்ட் ஆயிடுச்சு. இது ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். ஒரு சின்ன பவுல் வச்சு இதை அப்படியே ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா ஃபில்ட்ரு பண்ணியாச்சு. இதில் ஒரு ஆஃப் லெமன் மட்டும் நம்ம சேர்க்க போகிறோம். அந்த ஆஃப் லெமனும் நல்லா பிழிஞ்சு அந்த சீட்ஸ் இல்லாமல் எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்திருக்கு. ஸோ அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அண்ட் ரோஸ் வாட்டரை ஆட் பண்ணிக்கலாம். ரோஸ் வாட்டர் வந்து ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மூணுமே தரோவாக நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இதை வந்து ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் இப்போது இந்த பவுல்லேருந்தே டிஷ்யூ வச்சு யூஸ் பண்ணி காட்டுறேன். எப்படி அப்ளை பண்ணுறதுன்றது காட்டுறேன். ஃபர்ஸ்ட் நல்லா நான் டேப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தொடச்சி எடுத்துக்கிறேன். ஃபேஸ் ஃபுல்லாக டேப் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம டோனர் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம ஃபேஸில் இருக்க போஸ்லாம் கிளியர் பண்ணுறதுக்காக, அந்த போஸ்லாம் டைட்டன் பண்ணி கொடுக்கறதுக்காக தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதோட ரிசல்ட் நம்மளுக்கு இப்போ தெரியல அப்படின்னாலும் ஒரு 10 இயர்ஸ் கழித்து நம்மளுக்கு ஆன்டி ஏஜிங்காக இது ஒர்க் ஆகிருக்கும். ஸோ ஏஜ் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருக்காது இதை நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணும்போது. ஸோ அதுக்காக தான் நம்ம டோனர் யூஸ் பண்ணுறோம். நம்ம எப்போவுமே ஃபேஸில் மட்டும் அப்ளை பண்ணுவோம் எது அப்ளை பண்ணாலும். ஸோ காதுலையுமே நம்ம சேர்த்து அப்ளை பண்ணணும். அதுவுமே நல்லா நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணி முடித்ததுக்கப்புறம் இது தொடச்சி எடுத்துடாமல் அப்படியே இதை ட்ரை ஆக்க விடுங்க. ஃபேன் காற்றுல உட்காந்து ஒரு 10 to 30 செகண்ட்ஸ் அப்படியே இருந்தீங்கனாலே அது ட்ரை ஆகிடும். ஸோ அப்படியே தான் இது ட்ரை ஆகணும். நீங்கள் தொடச்சி எடுக்கக்கூடாது. இப்போ ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு. நல்லா ஃப்ரெஷ்ஷாக கூலிங்கான எஃபெக்ட் இருக்கும். நம்மளுக்கு சில்லுன்னு இருக்கும் ஃபேஸே. நம்ம குக்கும்பர் யூஸ் பண்ணுறதுனால ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ.